திருவண்ணாமலையில் ஜீவ சமாதி பெற்ற சித்தர்கள் சிலரே. அண்ணாமலையாரே நேரில் அழைத்துச் சென்ற ஒரு சித்தர் இருந்தார். அவர்தான் குகை நமசிவாயர். கர்நாடகாவின் மல்லிகார்ச்சுனம் ஊரில் பிறந்த நமசிவாயர் ஒரு நாள் கனவில் திருவண்ணாமலைக்கு வா என்று அண்ணாமலையார் அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்று 300 சீடர்களுடன் பயணம் தொடங்கினார். தலைமை சீடர் விருபாக்ஷி தேவர். பயணத்தில் ஒரு திருமண வீட்டில் திருநீறு கொடுத்தார். திடீரென அந்த வீட்டில் தீ பிடித்தது. மக்கள் பயந்தார்கள். ஆனால் நமசிவாயர் அருளால் எரிந்த அனைத்தும் மீண்டும் பழையபடியானது. பூந்தமல்லியில் பூவில் பூக்களை பறித்து மாலையாக்கி அணிவித்தார். கோவில் நிர்வாகிகள் எதிர்த்தனர். உண்மை என்றால் மாலை உங்களுக்கே வரட்டும் என்று சவாகிட்டனர். நமசிவாயர் நற்றுணையாவது நமசிவாயவே என்று வணங்கினார். அடுத்த நொடி மலர் மாலை நமசிவாயரின் கழுத்தில் வந்து விழுந்தது. இந்த செய்தி வேற்று சமய மன்னனிடம் சென்றது. அவன் சோதனை வைத்தான். சைவமே உயர்ந்தது என்றால் பழுக்க இரும்பை பிடி. நமசிவாயர் சிரித்தார். என் சீடன் செய்வான். விருபாக்ஷி தேவர் செந்தழல் மேனி சிவனே போற்றி என்று சொல்லி பழுக்க இரும்பை பழுத்த கனியாக விழுங்கினார். அந்த காட்சியை கண்ட மன்னன் மனம் மாறி சிவபக்தனானான். பின் நமசிவாயர் திருவண்ணாமலையில் ஒரு குகையில் வாழ்ந்தார். அதனால்தான் அவருக்கு குகை நமசிவாயர் என்ற பெயர் வந்தது. தினமும் அருணாச்சலா, நீ சுகம்தானே என்று கேட்பார். மலை எதிரொலிக்கும், சுகம் சுகம். இப்படி பல அதிசயங்கள் செய்த குகை நமசிவாயரை நினைத்தாலே உள்ளம் நெகிழ்கிறது. இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் கமெண்டில் அருணாச்சலா நமசிவாயா என்று எழுதுங்கள்.